அரே என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? இது பார்க்க என்ன எம்என்சி கம்பெனி மாதிரியாடா இருக்கு? அப்படிதாங்க கேட்க தோணுச்சு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரகடத்துல அமைந்துள்ள டயம்லர், அதாவது பாரத் பென்ஸ் மேனுபேக்சரிங் கம்பெனியை தான் போய் விசிட் பண்ணியிருந்தோம். பாரத் பென்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட எல்லா ஃபேமிலியும் அழைச்சிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஃபங்க்ஷன் வேற லெவல்ல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அவங்களோட ஃபேமிலியோட வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நாங்களும் சும்மா இருக்க கூடாது அப்படின்ட்டு என்னென்ன கேம் இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா எல்லாருமே சின்ன பிள்ளை கேமா இருந்துச்சு. என்னடா நம்ம லெவலுக்கு ஒரு கேம் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதுதான் எங்க லெவலுக்கு ஒரு கேம் வந்துச்சு பாருங்க. சரி எங்க அண்ணனை இறக்கினதுல என்ன எது நீ போய் பார்த்துட்டு அப்படின்னு ஒரே வார்த்தை தாங்க சொன்னேன். அண்ணா உன் மேனேஜர் நினைச்சுக்கிட்டு ஒரே அடி அடின்னு. அப்புறம் என்னங்க அடி வேற லெவல்ல விழுந்துட்டு அண்ணன் தான் கேம்ஸ் எல்லாம் கிட்ஸுக்குன்னே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க வந்து கிட்ஸ் எல்லாம் வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பேரண்ட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியா இருந்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே செம ஃபன்னா இருந்துச்சு. சுத்தி பார்த்ததுல எங்களுக்கு பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிச்சுட்டு சரி என்னதான் சாப்பாடு இருக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு பக்கம் வெஜ்ஜு ஒரு பக்கம் நான்வெஜ் வச்சிருந்தாங்க. நமக்கு ஏன் வெஜ் பக்கம் போவானே, நம்ம நான்வெஜ் பக்கம் போவோம் அப்படின்ட்டு போனோம். ஒரு ஆட்டை வெட்டி 2ஆ போட்டுருந்தாங்க. ஸ்டார்டிங்கே பசங்கள்ட்ட சொல்லிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சாப்பிடுங்கடா, நிறைய சாப்பாடு இருக்கு அப்படின்னு. சாப்பிட்ட கையோட ஐஸ்கிரீம், கேரட் அல்வா, குலோப் ஜாமுன் ஒரு பிளேட்ல கொடுத்துட்டாங்க. அதை சாப்பிட்டுட்டு அந்த பக்கம் போனா எல்லாரும் அவங்க ஃபேமிலியோட போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் எங்க ஃபேமிலியோட இன்னொரு போட்டோ எடுத்துட்டு அங்க ஒரு புள்ள பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதை என்னன்னு போய் பார்க்கலான்ட்டு நாங்க கிளம்பிட்டோம். நம்ம தலைப்பாட்டுக்கு வேற லெவல்ல வைப் பண்ணிட்டு மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சுட்டு சரி இன்னொரு ரவுண்டு போலாம் அப்படின்ட்டு கொஞ்சமா மட்டன் பிரியாணியோ தயிர் சாதமும் வாங்கிக்கிட்டு இதோட ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்க ஒரு முடிவு வந்துட்டோம். வழக்கம் போலதான் இவங்க சாப்பிட்ட சாப்பாட்டு பிளேட் எல்லாம் என்ன கிட்ட கொடுத்து அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா